இல்லையா? பைபிளை மூடி வச்சிட்டீங்களா? 6:7 ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். எப்படி பாருங்க, ராஜ வஸ்திரமும் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம். எவ்வளவு நினைப்புல இவன் இருந்திருக்கான் பாருங்க. இவ்வளவு நாள் எப்படா இந்த ஆள் காலியாவான் உட்காரலான்னு இவன் நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பான் போல. அவனுடைய ஆசையெல்லாம் பாருங்க. தோத்திரம். ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிப்பிக்கப்படும். ஐயோ தோத்திரம், கொண்டு வரப்பட வேண்டும். அது மாத்திரம் அடுத்த வசனம் பாருங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அப்பா அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கோஷம் போடுற ஹல்லேலூயா கும்மாளத்தை ஹல்லேலூயா மேளதாளத்தோட அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அழகாக ஒரு ஹல்லேலூயா காட் ஆஃப் ஹானரை கொடுக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ராஜாவுடைய வஸ்திரம், ராஜாவுடைய கிரீடம், ராஜாவுடைய குதிரை. ஹல்லேலூயா. அதுவும் சாதாரண ஆள் கொண்டு கொடுக்க கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை ராஜாவின் பிரதானிகளில் ஒருத்தன் கொண்டு கொடுக்கணுமா? அப்படி இவர் குதிரையில ஏத்தணுமா? தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பேண்ட் வாத்தியத்தோட ராஜா கனப்படுத்துகிற விரும்பிச்சன் டம்பட்டக்கன்னு அடிச்சுட்டு ஊர் பூரா கொண்டு போகணும்னு சொல்லி தோத்திரம் இவ்வளோ கற்பனையோட சொல்றான். ஆனா ஒரு செகண்ட்ல பட்டுன்னு ஒரு கண்ணாடி உடஞ்சா எப்படி எல்லாரும் சுக்குநூறா மாறுமோ அப்படியாக ராஜா ஒரு பெரிய குண்டை போட்டான். தோத்திரம். அடுத்த ஸ்பாட்டை இதை ஒன்றும் தவறாம அத்தனையும் மொத்தைக்காய் போய் செய்யின்றார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு கண்ணாடி கீழே உடஞ்சி தோத்திரம் பிரைஸ் சுக்குநூறா உடங்குதோ, அன்பு தேவ பிள்ளையே தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டிய கனத்தையும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளையும் திருடுவதற்கோ பக்க வழியா எடுத்துக்கொள்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை 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 இல்லை. Nobody can steal your honor. Hallelujah. Nobody can steal your blessing. Hallelujah. மொத்தேக்காய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். Hallelujah. ஸ்தோத்திரம், praise the Lord. எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, யாருக்கெல்லாம் கிடைக்குது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, உனக்கு கிடைக்க வேண்டிய ஹல்லேலூயா மதிப்புக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தான் தரப்போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்கு தான், உனக்கு தான். ஹல்லேலூயா. யார் அத பக்க வழியா எவ்வளவு பெரிய அதிகாரத்துல எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. ஒரு செகண்ட். இது எப்படி நடந்தது? எஸ்தர் ராஜாத்தி ஒரு நாள் டிலே பண்ணா. ஹல்லேலூயா. அவ அன்னைக்கே முத்திரையை க்ளோஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா, இந்த ராஜ முத்திரையை நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஆனா பாருங்க, இந்த பின்னாடி நடந்த பிளாட் தெரியவே கிடையாது. ஆனா இவ ஒரு நாள் தள்ளி போட்டா பாருங்க, அதுக்குள்ளேயே ஆண்டவர் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. மொர்தெகாய் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கணத்தை டெம்பரரியா பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டா? சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை பெர்மனண்டா ஆசுவதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளாட்டத்துல நம்ம கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஒரு ட்ரையல் ரன். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு இது ஒரு ட்ரையல் ரன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். he was not the prime minister. ஹல்லேலூயா. இவன் அந்த ஹல்லேலூயா அந்த ஸ்தானத்துக்குரியவன் அல்ல. ஆனா ராஜாவின் குதிரையிலையும் ராஜ வஸ்திரம் தரித்து ஹல்லேலூயா கிரீடமும் தரித்து ஊர் புறா வளம் வந்துட்டவன். ஸ்தோத்திரம். இனியும் அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்துருப்பானா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ட்ரையல் ரன் மாதிரி அவனை கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில ஒரு நிக்கலாம், எனக்கு கிடைக்கிற போல வந்தது, ஆனா
நீங்க கிடைக்கிற போல வந்ததுன்னு நினைச்சீங்களே, அது உங்களுக்கு தான் கிடைக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம். அது உங்க கை விட்டு என்ன செய்யாது, போவாது. ஹalleluya. அது கிடைக்கிற போல வந்துச்சுலே, அது உனக்கு தான். ஹalleluya. அது ஒரு அடையாளமா தான் கர்த்தர் அதை கிடைக்கிற போல உனக்கு என்ன செஞ்சாரு, காண்பித்தார். ஹalleluya. ஒரு அடையாளமா தான் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ஹalleluya. அது உனக்குரிய ஆசீர்வாதம். nobody can take it out. இப்ப என்ன நடக்குது, ஸ்தோத்திரம், முடிஞ்சு போச்சு. கழுதை மேல ஏத்திட்டான். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சோலி முடிஞ்சிருச்சு. மொர்தெகா பயங்கர கணத்து. இப்ப இவன் ரொம்ப துக்கத்தோட வீட்டுக்கு போறான். யாரு யாரு ஆமான். திருப்பி சங்கம்லாம் உட்கார்ந்துருக்கு. மணி 12:05. அல்லேலூயா. மணி 12:05. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரத்தை பார்க்காதீங்க. அல்லேலூயா. முடிக்கணுமா, முடிச்சிடவா. ஸ்தோத்திரம். அப்ப இவன் வந்து வீட்டுக்கு போறான். துக்கத்தோட எல்லாரும் கேட்கறாங்க, ஏயா தூக்கு மரம்லாம் ரெடியா இருக்கு, சாங்ஷன் வாங்கிட்டு வந்துட்டியா? சாங்ஷனா கிழிச்சது போ. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது தெரியுமில்ல பாரு. ராஜா அந்த மாதிரி மொத்தக்காய ஏத்தி ஊர்வலாம் கொண்டு வந்துட்டான். முடிஞ்சது. அப்ப எந்த வாய் வந்து 75 மரம் தூக்கு மரத்தை ஏத்தி போடணும், அதே வாய் சொல்லிச்சு, மொத்தக்காய் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது. ஹalleluya. அவன் யூத குலத்தை சேர்ந்தவனானா நீ நிச்சயமா என்ன செய்ய முடியாது. எப்ப சொல்றாங்க, யூதனெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜ முத்திரை போட்டு ஆர்டர்லாம் போட்டாச்சு. ஹalleluya. ஹalleluya. Decree and order has been proclaimed. ஹalleluya. ராஜா சொன்னதை மாற்றக்கூடியவன் எவனும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு ஆர்டரை போட்ட வீட்டுக்கார அம்மா சொல்லுது, அவன் யூத குலமானால் அவனை மேற்கொள்ள, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் என்னை மேற்கொள்ள யாராலையும் முடியாது. ஹalleluya. If you are God's child, nothing can overcome you. ஹalleluya. ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. பாவம் வேர்க்க விருக்க அடுத்த நாள் வரான் திருப்பி விருந்துக்கு. எங்க வரணுமே, 2வது நாள் விருந்துக்கு வந்துடணுமே. கூப்பிட்டு வரலன்னா அது திருப்பி வம்பா போயிடும். தோத்திரம். சந்தோஷமா வரணும் நினைச்சவன் வேர்க்க விருக்க வரான். ஹalleluya. உன்னை வேர்க்க விருக்க ஹalleluya நடக்க செய்தவன் அவன் ஒரு நாள் வேர்க்க விருக்க ஓடுவான். ஹalleluya. ஹalleluya. தோத்திரம். உன்னை கஷ்டப்படுத்தினவன் நிச்சயமாய் கஷ்டத்தின் பாதையில கடந்து போவான். ஹalleluya. நம்ம செய்ய மாட்டோம், கர்த்தர் எல்லாம் பார்த்துப்பாரு. ஹalleluya. கர்த்தர் பார்த்துப்பாரு. விருக்க விருக்க வரான். வந்தோடனே 2வது நாள் பார்ட்டி நடக்குது. ராஜா கேட்கிறார், எம்மா தாயே இன்னைக்காவது சொல்லு, எதுக்கு என்ன விருந்து கூப்பிட்ட, என்ன வேணும் உனக்கு? ஒட்டச்சா போட்டுன்னு. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒட்டச்சா போட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் தாமதிக்கும் போது அதுல ஒரு பெரிய நன்மை. உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் தாமதிக்கும் போது வருத்தப்படாதீங்க, அது நன்மைக்கு எதுவாய். உங்களுக்கு பின்பாக காணப்படுகிற சதிகள் எல்லாம் கர்த்தர் முறியடித்து தான் எல்லாத்தையும் கிளீனா வாஷ் அவுட் பண்ணிடுவாரு. ஹalleluya. எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு உங்களை தூக்கி மேல வைப்பாரு. அப்போ உங்களை எதிர்ப்பார் எவனுமே இருக்க மாட்டா. ஹalleluya. praise the Lord. ஸ்தோத்திரம். அப்ப சொல்லிட்டா மாதிரி எனக்கும் அழிவு, என் ஜனத்துக்கு அழிவு. யார் இதை செய்தது? இந்த பயதான். கரெக்டா டைரக்டா காமிச்சா பாயிண்ட். இந்த பயதான். உன் பிரைம் மினிஸ்டர் ராமான் இருக்கான்ல, இந்த ஸ்டூபிட் ஃபெலோ தான் இவ்வளவு காரியத்தை. உடனே ராஜா உடனே கோவத்துல வெளியே ஓடிட்டா ராஜா. ஸ்தோத்திரம். நல்ல ராஜா, பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கோவத்துல வீட்டுக்குள்ள இருந்து படுத்துறோம். கோவப்பட்டு எங்க போயிட்டானா, கோவம் வந்து ஆம்பளை தேசம் வெளியே ஓடி போயிருங்க. ஹalleluya. வம்பேர்கள். ஹalleluya. வீட்டுக்குள்ள இருந்தாதான் ஸ்தோத்திரம் பிரச்சனை. ஹalleluya. கோபப்பட்டீங்கள, ஸ்தோத்திரம். வெளியே ஓடிட்டா. இந்த ராஜா வெளியே ஓடிட்டான். வெளியே ஓட்டான். இந்த வெளியே ஓடுனதும் நல்லதுதான் போல. இவன் அந்த ஆமானுக்கு ஒண்ணு ராஜா கோவப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே, எஸ்தர் ராஜாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு அவன் பெட்ல பொத்துன்னு விழுந்துட்டான். கோவப்பட்டவன் அங்கே நிக்க கூடாது, திருப்பி உள்ள வந்துட்டான். உள்ள வந்தோடனே, அட பாவி, ஸ்தோத்திரம், ஏன் ராஜாத்தியோட மெத்திலே நீ கொடுத்துருக்குற, இந்த பழுக்கு என்ன திமிரி, க்ளோஸ் அப்படின்ட்டான். அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, படத்துல எல்லாம் வில்லன்லாம் ஏய் வெட்டுறான்னு சொல்ல மாட்டான், அப்படின்வா ஒன்னே வெட்டிடுவான், இப்படின்வா அப்படியே வெட்டிடுவான். பார்த்துருக்கீங்களா ஸ்டைல்? இந்த ஸ்டைல் தான் அந்த காலத்துலயும் இருக்கும். அது வார்த்தையில எல்லாம் சொல்ல மாட்டாய் நான் ஒண்ணு வெட்டி. இப்ப காலத்துல தான் இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் தோத்துறோம் இப்படினாலே க்ளோஸா.
அது நிறைய சைன் அப்படின்னாலே பக்கத்துல இருக்கவங்களும் புரிஞ்சுப்பாங்களாம். சரி, அது மாதிரி ராஜா அப்படின்னா சொன்னானா உடனே வந்து எல்லாரும் ஆமானுடைய முகத்தை என்ன செஞ்சுட்டாங்களாம், துப்பட்டி வச்சு. நான் கதையெல்லாம் விடல, இருக்கு பைபிள்ல இருக்கு. ஐயோ நான் கதை பேசுறேன்னு நினைக்காதியா, இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், மூஞ்ச என்ன செஞ்சாங்களாம், பெட்டை வச்சு ஆமா 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 மூடிட்டாங்களாம். மூட்டு அவுட், முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளேயே ஒருத்தன் என்ன எப்படா சமயம் கிடைக்கும்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க 4 பேர் இருப்பான். தோத்திரம் அவ்வளோ நாள் சொல்லல, ஐயா இந்த பையன் என்னமோ தெரியல 75 மரம் தூக்கு மேடைய வீட்டுல பண்ணி வச்சிருக்கான், என்னன்னு தெரியலன்னு எவனாவது ராஜா கிட்ட சொன்னானா? ஒரு பையன் சொல்லல, அமைதியா இருந்தான். ஏன்னா இவன்ட்டு அதிகாரம் இருந்ததுல, சொல்லிவிட்டா வம்ப நம்மளது எங்க தூக்கி போட்டுவான்னு பேசாம இருந்தான். இவன் முகத்தை மூடனோன்னு க்ளோஸா உடனே ராஜா இந்த பையன் என்ன பண்ணா தெரியுங்களா, வீட்டுல 75 மரம் அடி உயரத்துல தூக்கு மேடைய செஞ்சு போட்டுருக்கான் அந்த பையன் அப்படின்னு. உடனே ராஜா இந்த பையனை தூக்கி அதுல போடு, இந்த பையனை தூக்கி. ஜனங்கள் உலகத்தின் மக்கள் எப்ப நம்ம உழுவோன்னு சமயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, தோத்திரம். இந்த ராமான் எப்படா உழுவான்னு டபான்னு ஒருத்த வந்து சொன்னான். தோத்திரம். உடனே ராஜா இந்த பையனை தூக்கி அங்க போடு அப்படின்னு இவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா, இது சம்பவம். இப்பதான் பிரசங்கத்துக்கே வரப்போறேன். இப்பதான் 4 வாரம் நான் பேசல, சேர்த்து பேசணும். என்ன 1 மாசம் முழு நான் பேசல, சேர்த்து பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் பிரசங்கத்துக்கு வரப்போறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருப்பி டைம் பாத்துக்கிட்டீங்களா? 12:10. 12:10. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை உங்கள் வாழ்க்கையில சொன்னா அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். உயர்த்துவேன் கர்த்தர் சொன்னார்னா அதை சொல்லிட்டு போகிற கர்த்தர் அல்ல, அதை செய்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இவன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மொர்தெகாய்க்கு கிடைக்கப்பட்ட ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹானர் என்னன்னு சொல்லி தோத்திரம். பிரைஸ் வாசிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, முடிச்சிட. தோத்திரம் 5 நிமிஷத்துல முடிச்சிட, பயந்துடாதீங்க. இதால் இழுத்துருவானு பயந்துடாதீங்க. இந்த வசனத்தை மட்டும் எடுத்து பாருங்க. எஸ்தர் 8, இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எஸ்தர் 8:1 வாசிங்க. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். எப்ப நடந்தது? அந்த 10ஆம் வசனம் 7:10 வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இது க்ளோஸ் ஆன பிறகு நடக்கிற காரியம் பாருங்க. ஹல்லேலூயா, வாசிங்க. 8:1. அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தார். அடுத்தது என்ன போட்டிருக்கு? மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். ஃபர்ஸ்ட் தோத்ரம் என்ன நடக்குது? மொர்தெகாய் எங்க வந்தான்? இவன் எங்க இருந்தா? இவன் எங்க இருந்தா சொல்லுங்க? அரண்மனை காவலாளி. ஹல்லேலூயா, முச்சத்துல இருந்தான். ஹல்லேலூயா, தோத்ரம். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்குரியது என்று எனக்கு 100க்கு 100 தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த செய்தி நான் எடுத்துட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் ஒரு பாத்திர கடை வியாபாரியா இருந்தேன், ஒன்றுக்கும் இல்லாத என்ன ஆண்டவர் என்னை ஊழியக்காரனை கனப்படுத்தி வச்சிருக்காருன்னார். எப்படி? பாத்திர கடை வச்சுக்கிட்டு இருந்தவரை ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரனா கனப்படுத்தி. எந்த வார்த்தை வருது பாரு. அவர் எனக்கு இத்தனை வருஷமா தெரியாது, இத்தனை வருஷமா பேச்சே இல்லை. திடீர்னு ஹல்லேலூயா போனை வாங்கி பேசுறாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு பாத்திர கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரனை கனப்படுத்தி ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஹல்லேலூயா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு தலைவராக என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த கனத்தை ஆண்டவர் தான் கொடுத்தாரியான்றார். செய்தி பத்திகளா? கனம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. He can change everything. ஹல்லேலூயா. அரண்மனை முற்றத்தில் இருந்தவன் இப்ப எங்க வந்திருக்கிறானா? ஹல்லேலூயா, ராஜ சமூகத்துக்கு வந்திருக்கிறான். 8:1 எஸ்தர் 8:1 எங்க வந்துட்டான்?
தோத்திரம். மொர்தெகாய் ராஜ சமூகத்திலே வந்தான். தோத்திரம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு இடம் மாற்றம் அவனுக்கு உண்டாயிற்று. டிரான்ஸ்பர் ஆஃப் பிளேஸ், ஒரு இடம். நீங்கள் இப்ப இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிச்சயமாய். ஆமா, நான் இந்த குடிசையில இருக்கிறேனே, குடிசை மாறும். ஹalleluya. இந்த சின்ன வேலையில இருக்கிறேனே, மாறும் எல்லாம். ஹalleluya. God will change your place. ஹalleluya. எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ கனவீனப்படுத்தாயோ, ஹalleluya, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை மேன்மையான ஒரு இடத்திற்கு மாற்ற போகிறார். ஹalleluya. ராஜாவின் சமூகத்தில் உன்னை கொண்டு வர போகிறார். ஹalleluya. இரண்டாவது பாருங்க, 8 அதிகாரம் 2வது வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். போதும். இரண்டாவது என்னது? ஆமான் கையில கொடுத்து வச்சிருந்த முத்திர மோதிரம் இப்ப எங்க கையில போயிருச்சு? யார் கையில போயிருச்சு? யார் கையில போயிருச்சு? டிரான்ஸ்பர் ஆஃப் அத்தாரிட்டி. ஹalleluya. ஹalleluya. ஒர்க்கரா நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கலாம். தோத்திர எஜமான் சொல்லிருப்பாரு, எப்பா நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போறேன், இந்த கம்பெனி நீனே பாத்துக்கோ. இல்லையா? எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? நீங்க ஒர்க்கரா இருக்கலாம், கர்த்தர் உங்களை எஜமானா மாற்ற போறாரு, ஒரு அதிகாரியா மாற்ற போறாரு, ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஹalleluya கிருபை ஆண்டவர் தர போறாரு. டிரான்ஸ்பர் ஆஃப் அத்தாரிட்டி. முத்திரை மோதிரம் அங்கேருந்து வாங்கி எங்க? ஆமா, இவன் எங்க இருந்தா? இவன் எங்க இருந்தா? இவன் எங்க இருந்தா? அதை மறக்க கூடாது. ஹalleluya. இவன் எங்க இருந்தான்? முதலாவது ராஜாவின் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் அத்தாரிட்டி. ஹalleluya. தோத்திரம். அதிகாரம். ஹalleluya. மாற்றம் நடந்தது. சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஹalleluya. அதே இது 8:2 வாசிங்க, கடைசியில் என்ன போட்டிருக்கு? எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஹalleluya. ஆமானுக்கு இருந்த அரண்மனை இப்ப யார் கையில போயிருச்சு? இடம் மாற்றம், அதிகார மாற்றம், ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். ஹalleluya. ஹalleluya. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். விளங்கி சொல்றீங்களா, விளங்காம சொல்றீங்களா? விளங்கி சொன்னீங்களா, விளங்காம சொன்னீங்களா? ஹalleluya. ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். ஹalleluya. ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். ஹalleluya. ஹalleluya. அவனுக்கு இருந்த ஹalleluya அரண்மனை இப்ப யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு? ஹalleluya. மற்றொரு பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல மாறும்? யோ 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 யார் பேர்ல மாறும்? யார் பேர்ல மாறும்? ஏன் பயப்படுறீங்க? சொல்லியா, சொல்லுங்க. யார் பேர்ல மாறும்? யார் பேர்ல மாறும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் பேர்ல இருக்கிற வீடு உங்க பேருக்கு வராது? வராது, 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 வராது. யாரோ சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டாரு, தரமாட்டாரு, தரமாட்டாரா, தரமாட்டாரா. ஹalleluya. God can do. God can do. God can do. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுல நான் கத்தல, இது கர்த்தருடைய வார்த்தை. Hallelujah. Hallelujah. Not emotionally, I'm not shouting. This is word of God. Hallelujah. This is a prophetic word for you and for the church and for me. Hallelujah. Praise the Lord. பாஸ்டர் சர்ச் இடத்தான் சொல்றாரு, உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. Hallelujah. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் அந்த ஆசீர்வாதம் வரும். Hallelujah. This is for you. You can. Hallelujah. அதுபடி அதுதான் செய்கிறவர் தான் உங்க ஆண்டவர். Hallelujah. ஒண்ணும் இல்லாம அடிமையாக ஹalleluya பாபிலோன் தேசத்துக்கு வந்தவன், ஹalleluya அனாதை போல ஒரு வேலைக்காரனை போய் இருந்தவனே ஆண்டவர் ஹalleluya எப்படி கனவு எஸ்தர் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணா தோத்ரம் பிரைஸ். he waited. அப்புறம் தான் எஸ்தர் அறிமுகப்படுத்துறா ஹalleluya யார் என்பதை. லேட்டர் ஸ்டேஜ்ல தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய ஹalleluya ஹானரை கொடுத்துட்டாரு. கழுத மேல எல்லாம் ஏத்தி இவரு ஹalleluya. அதனால இவனுக்கு ஒரு வித்தியாசமா தெரியல. திடீர்னு கழுத மேல ஏத்தினா ராஜா கழுத மேல ஏத்தினா வித்தியாசம். ஏற்கனவே இவன் வெள்ளோட்டம் போயிட்டு வந்துட்டான். அதனால இவனுக்கு இந்த அதிகாரம் இதெல்லாம் கொடுத்த உடனே ஏற்கனவே தான் நம்ம தான் போயிட்டு வந்தாச்சு. ஹalleluya. அன்பு தேவ ஜனங்களே, ஹalleluya கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஹalleluya இந்த எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. ஹalleluya. ஹalleluya.
ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தது பாருங்க. கடைசியாக இந்த மொர்தெகாயை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் பாருங்க. ஃபியர்ஃபுல், ஹalleluya. மொர்தெகாய், ஹalleluya. மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் யாரெல்லாம் பிடித்தது? அதிகாரிகள், தேசாதிபதிகள், துரைகள், ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் எல்லாரும் மொர்தெகாயை கண்டு என்ன செய்தார்களாம்? பயந்தார்களாம். ஹalleluya, praise the Lord. அப்புறம் 4வது வசனம் பாருங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே, இது ஏற்கனவே எங்க இருந்தவன்? ஹalleluya, முத்தத்துல வேலைக்காரனா இருந்தவன். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரஸ்தாரமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும், hallelujah, his fame spread throughout. He became more and more powerful. Hallelujah. He was promoted to the king's palace. His fame spread throughout. He became more and more powerful. Hallelujah. அன்பு தேவ ஜனமே, மொர்தெகாய்க்கு இவ்வளவு ஒரு மகிமையை, ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இந்த காலவெளியிலும் உங்களும் எனக்கும் அதை கொடுக்க விரும்புகிறார். ஒன்னேனதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன். ஹல்லேலூயா. என்ன தெரியுங்களா? இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் எவ்வளவு திருப்புமுனை ஹல்லேலூயா காணப்பட்டதுக்கு ஒரே காரணம், 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். இவ்வளவு நாள் ஒன்றும் நடக்கல. ஆனா இவங்க 3 நாள் உபவாசித்து ஜெபித்த பிறகுதான் everything started to happen. Hallelujah. Everything started to happen. Hallelujah. உங்களுடைய ஜீவியத்துல hallelujah ஏதாவது தடைகள் இருந்தா, கனம் பெற முடியாம அல்ல உயர்வு பெற முடியாம ஏதாவது ஒரு தடைகள் இருந்தா, நீங்க உபவாசித்து ஜெபிங்கள். அமைதியா இருக்காதீங்க. அமைதியா இருக்கிற வரைக்கும் முற்றத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். ஹalleluya, praise the Lord. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஹalleluya குடும்பமாக அல்லது தனிப்பட்ட விதத்திலே உபவாசித்து ஜெபிப்பீர்களானால் உங்களுக்குரிய கனம் உங்களுக்கு தான். ஹalleluya. வேறு யாரும் அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. மொர்தெகாயை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.